வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிற ரெசிபி மோர் குழம்பு. இந்த சுவையான மோர் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Mama Veedu. கடாய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வெண்டைக்காய் 8லேருந்து 10 அதை மீடியம் சைஸில் கட் பண்ணி தேங்காய் எண்ணெயில் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். வெண்டைக்காய் பாதி வெந்ததும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை முழுசாக போய் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காவை கீறி நான் சின்னதாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். துருவன தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 1/4 கப் எடுத்துக்கோங்க. 2 மிளகாய், காரத்துக்கு நம்ம மிளகாவை தவிர வேறு எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 4-5, இஞ்சி சின்ன துண்டு, கறிவேப்பிலை கொஞ்சம், ஒரு பவுலில் தோரம்பருப்பு 1 ஸ்பூன், அரிசி 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மல்லி விதை 1 ஸ்பூன். இது கூட சூடான தண்ணி ஊற்றி 15லேருந்து 20 நிமிஷம் ஊற வைக்கலாம். ஊற வச்ச மல்லி விதை, அரிசி, தோரம்பருப்பு, ஜீரகம் எல்லாத்தையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மையாக அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மையாக அரைச்செடுத்த தேங்காய் விழுதை இப்போ நம்ம வெண்டைக்காய் கூட சேர்த்துடலாம். தேங்காய் அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். நாம் வெங்காயம், ஜீரகம், மல்லி, தோரம்பருப்பு எல்லாத்தையுமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். அதனால் அது நல்லா வதங்கிறதுக்காக 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா நல்லா கலந்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது கூட 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளிக்கிற கெட்டி தயிர் 3/4 கப் எடுத்துக்கலாம். தயிரை இந்த மாதிரி பீட் பண்ணியோ இல்லை மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தோ அதை கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் க்ரீமாக ரெடி பண்ணிக்கலாம். நாம் பீட் பண்ணி வச்ச தயிரை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நாம் தயிரை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா சில நேரங்களில் தயிர் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட சுவையான வெண்டைக்காய் போட்ட மோர் குழம்பு இப்போது ரெடி. மோர் குழம்பை தாளிக்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் இப்போ நம்ம மோர் குழம்பு கூட சேர்த்துடலாம். இப்போது இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்து சூடாக பரிமாறுங்க. இந்த சுவையான மோர் குழம்பை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் பல சுவையான ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.